18 மாதங்களில் தொடங்குகிறதா மூன்றாம் உலகப் போர்? ரஷ்யா உக்ரைன் போரே இன்னும் முடிவுக்கு வராத நிலையில ரஷ்யாவின் அடுத்த கட்ட திட்டம் தொடர்பா வெளியான ஆவணங்களை அடிப்படையா வச்சு ஜெர்மன் பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கிற செய்தி உலக அளவுல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்தில இருந்து வெளியான ரகசிய தகவல்களை கொண்டு ரஷ்யாவின் அடுத்த கட்ட ராணுவ திட்டங்கள் தொடர்பான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கு. ரஷ்யா மிகப்பெரிய ராணுவ தாக்குதல்களுக்கு திட்டமிட்டு வரதாவும், இந்த தாக்குதலை அமெரிக்கா தலைமையில இயங்கும் நாட்டோ அமைப்புல இருக்கும் நாடுகள் மீது நடத்தப்படலாம்னு பத்திரிகை செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொள்ளும் பட்சத்துல நாட்டோ நாடுகளும் பதில் தாக்குதல்களை மேற்கொள்ளும். நாட்டோ நாடுகளின் மேல் நடத்தப்படும் தாக்குதல் அமெரிக்கா மேல நடத்தப்படும் மறைமுக தாக்குதலா பார்க்கப்படும் நிலையில மூன்றாவது உலக போருக்கு ரஷ்யா வழிவகுக்கிறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த ஆண்டு அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கிறதா ரஷ்யா? ஜெர்மன் பத்திரிகை வெளியிட்ட ரகசிய தகவல் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ரஷ்யாவின் திட்டம் தொடர்பான ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்தில இருந்து கசிந்த ரகசிய ஆவணத்தை மையமா வச்சு சமீபத்துல செய்தி ஒண்ணு வெளியிட்டுச்சு ஜெர்மன் பத்திரிகையான பில்ட். அந்த ரகசிய ஆவணத்துல ரஷ்யாவின் தாக்குதல்களை சமாளிக்க ஜெர்மன் ராணுவத்தை தயார் செய்யறது தொடர்பான தகவல்கள் இருந்ததா அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. அலைன்ஸ் டிஃபென்ஸ் 2025 அப்படிங்கிற பெயர்ல ரஷ்யா ஒரு தாக்குதலை பிப்ரவரி மாதத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாவும், இதற்காக 2 லட்சம் ராணுவ துருப்புகளை ரஷ்யா தயார் செஞ்சு பல்வேறு இடங்கள்ல நிறுத்துவதற்கான வேலைகளை செஞ்சு வரதாவும் அந்த ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருந்ததா சொல்லியிருக்கு ஜெர்மன் பத்திரிகை. ரஷ்யாவின் தாக்குதல் போருக்காக உக்ரைனுக்கு நிதி உதவி செஞ்ச நாட்டோ அமைப்பை சேர்ந்த நாடுகளை நோக்கியே இருக்குன்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த செய்திக்கு பதில் கொடுத்திருக்க அமெரிக்க ராணுவத்தின் கமாண்டர் ஒருத்தர் ரஷ்யாவின் இந்த செயல் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும்னும், ரஷ்ய அதிபர் புதின் நாட்டோ அமைப்பின் ராணுவம் தயார் நிலையில இருக்காதுன்னு நினைக்கிறதா பேசி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு. இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மையை நாடுகள் உணர்ந்து செயல்படல அப்படின்னா மூன்றாம் உலக போர் அடுத்த 18 மாதங்கள்ல வரும்னு சொல்லி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்காரு முன்னாள் ஜெனரல் பென் ஹாட்ஜஸ். ஐரோப்பிய யூனியன்ல இருக்க நாட்டோ ஆதரவு நாடுகள் மேல ரஷ்யா தாக்குதலை நடத்தலாம்னும், செப்டம்பர் மாதத்துல ஜாப்பட் 2024 அப்படிங்கிற பெயர்ல 50,000 ராணுவ துருப்புகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராகி வரதாவும் ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ரகசிய ஆவணத்துல சொல்லப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. மேலும் சைபர் தாக்குதல்களை மேற்கொள்ளவும் ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. நாட்டோ அமைப்புல இருக்க லித்துவேனியா மற்றும் போலந்து நாடுகளுக்கு இடையில இருக்க ரஷ்யாவுக்கு சொந்தமான நிலப்பகுதியில ராணுவ வீரர்களையும் ஏவுகணைகளையும் நிறுத்தும் பணிகளையும் ரஷ்யா விரைவில் தொடங்கும்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு இறுதியில அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருக்க நிலையில அந்த சமயத்தை பயன்படுத்தி பெரும் தாக்குதலை நடத்துற திட்டத்துல ரஷ்யா இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரஷ்யாவின் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பா செய்திகள் இப்படி ஒரு பக்கம் வெளிவர, மறுபக்கம் பல்வேறு நாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும் வேலைகள்ல இறங்கியிருக்கு. பெலாரஸ் பகுதியில ரஷ்யா 70,000க்கும் மேலான ராணுவ வீரர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும்னு தகவல்கள் வெளியான நிலையில பதில் தாக்குதலை நடத்த 30,000 ராணுவ துருப்புகளை தயார் நிலையில வைக்க ஜெர்மனி ராணுவம் அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. நாட்டோ அமைப்புல இருக்கும் போலந்து நாடும் ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்பாக வெளியான செய்தியை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரதா போலந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. உக்ரைன் போர மூன்றாம் உலக போரா ரஷ்யா விரிவுபடுத்துறதா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கிறது பதற்றத்தை அதிகரிக்கும் விதமா இருக்கு. ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகளாவே தொடர்ந்து வருது.
உக்ரைன் ரஷ்யா போர் காலகட்டத்திலையுமே ரஷ்யாவை விட்டு கொடுக்காமையே இருந்துச்சு இந்தியா. அதே நேரத்துல ரஷ்யாவை போர் நிறுத்தத்தை கொண்டு வரவும் வலியுறுத்தினுச்சு இந்தியா. பெரும்பாலான காலகட்டத்துல போருக்கு எதிரான நிலைப்பாட்டையே இந்தியா இதுவரை எடுத்திருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர்லையுமே இதே நிலைப்பாட்டையே இந்தியா எடுத்துச்சு. இரண்டு நாடுகளுக்கு இடையில நடைபெறும் போர்லையே இந்தியா போருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த நிலையில ரஷ்யாவின் திட்டத்தால மூன்றாம் உலக போரே வரும்னு சொல்லப்படுற நிலையில இந்தியாவோட நிலைப்பாடு சர்வதேச அளவுல கவனம் பெறும்னு சொல்லப்படுது. தாக்குதல் தொடர்பா வெளியான தகவல்களுக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவிச்சாலும் மற்ற நாடுகள் இப்பவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்க தொடங்கிட்டாங்க. மற்றொரு போரை இந்த உலகம் சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதே பல நாடுகளின் எண்ணமா இருக்கு. போருக்கு எதிரான இந்தியாவோட நிலைப்பாட உலக நாடுகளும் சொல்றதால போர துவங்குறவங்க பக்கம் உலக நாடுகள் நிற்காதுன்னும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.